அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். சங்கீதம் 18:16 வசனம். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். ஆண்டவர் தாவீதை சகல சத்துருக்களின் கையிலிருந்து விடுதலையாக்கின பிறகு அவர் தமது ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்தி கொண்ட பொழுது அவர் பாடின ஒரு பாடல். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். சத்தமிட்டு ஆபத்து நேரத்திலே அவர் கூப்பிட்ட பொழுது ஆண்டவர் அவரை தூக்கிவிட்டார். ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் சத்தமிட்டு கூப்பிடுவதற்கு தாவீது வெட்கப்படவில்லை. அதாங்க தாவீதோட விசேஷம். ஒரு நெருக்கம், பாடுகள் நமக்கு வரும் பொழுது வெட்கப்படாமல் ஆண்டவர் நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிற தேவ பிள்ளைகளின் ஆசீர்வாதம் என்ன என்பது இந்த 18ஆம் சங்கீதம் 18 6வது வசனம். அபயமிட்டேன். அபயமிடுறதுன்னா சாதாரண விஷயம் இல்லை. உதவிக்காக இந்த கடைசி நேரத்தில் கெஞ்சி சத்தமிட்டு கூப்பிடுவது, அபயமிடுவது, இதுதான் ஒரு கடைசி தருணம். இதை விட்ட வேற நமக்கு வழி இல்லை. இந்த சந்தர்ப்பத்தை விட்டுவிட்டால் வேற வழியே இல்லை, வெளிச்சமே நமக்கு இருக்காது என்கிற சூழ்நிலையில சத்தமிட்டு கூப்பிடுவது. எத்தனை சத்தங்கள் கேட்கட்டுங்க, ஆனால் தேவையுள்ள நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிற ஒரு மனிதனின் சத்தத்தை கேட்பதற்கு அப்பன் இயேசு எப்பொழுதுமே இரக்கமுள்ள தெய்வம். இந்த மாதம் முதல் தேதியில கர்த்தர் சொல்லுகிறார், எத்தனை சத்தங்கள் இருந்தாலும் சரி, உங்கள் சத்தத்தை கேட்பதற்கு, உங்க வியாகுலங்கள், பெருமூச்சுகள், வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் எதுவா இருக்கட்டும், எல்லாவற்றையும் கேட்பதற்கு ஆண்டவர் செவிகள் திறந்தே இருக்கிறது. நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலை இருந்தாலும் சரி, வியாதியோ பலகீனமோ கடன் பிரச்சனையோ எதுவா இருக்கட்டுங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் நம்மை கை தூக்கி விடுகிற தெய்வம் இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.